ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ எல்லா சீரீஸாக வந்து குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட், ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஜிஎஸ்ல ஒரு 4 இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுதான் 4 வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய அதிகமான மதிப்பெண்கள் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே ஓரளவு நம்ம உள்ள வந்து போயிடலாம். குரூப் 2 எழுதுற அளவுக்கே நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த நம்பர் ஆஃப் போஸ்டிங் நீங்கள் கிளியராக கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விதைகளில் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்காக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் பண்ணுறது இன்னையோட லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் பக்கம் போயிடுச்சு. ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இன்னுமே நீங்கள் அட்மிஷன் போட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கும் கஷ்டம். இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணுற எனக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன டீம் முடிவு பண்ணியிருக்கோம், இன்னையோட நீங்கள் லாஸ்ட் டேட் கன்சிடர் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. நாளையிலிருந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்காக கால் பண்ணாதீங்க. வேற விஷயங்கள், வேற புக்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஃபாலோ பண்ண முடியல, இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ எங்களுக்கு தேவை ரிசல்ட் தேவை. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் அட்மிஷனை விட நம்பர் ஆஃப் ரிசல்ட் அதிகமாக காட்டுறதுங்கிறத நம்மளோட எய்ம். லாஸ்ட் நடந்த குரூப் 5A 2A நீங்கள் நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ 2A ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுற டெஸ்ட் பேட்ச், எல்லாரும் பண்ணுற கிளாஸஸ் இதுதான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளது என்ன யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுறீங்களோ அதோட ஓவர்வியூ கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் நம்பர் 1 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு நீங்கள் எழுதக்கூடிய போர்ஷன் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு? இல்ல எங்க நீங்க படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸும் இருக்கும். அதே சமயத்துல வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் அண்ட் எங்க படிக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸ் அது ஃபுல்லுமே இருக்கு. இப்ப டெஸ்ட் நம்பர் 1 எழுதுறீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு போர்ஷன்ஸ் வந்து பார்க்க போறீங்க. அந்த போர்ஷன்ல வந்து இது எங்கெங்க படிக்கணும்? இதுவரையில சோ ஃபார் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷனுமே உங்களுக்கு குடுத்துர்றாங்க. ஓவர்வியூ கிளாஸ் இருக்கு. அப்புறம் வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷன் இருக்கு. அதுல மேத்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒர்க் அவுட் பண்ணியே ஹேண்ட் ரிட்டன்ல ஒர்க் அவுட் பண்ணியே போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா அந்த ஓஎம்ஆர் எனக்கு காப்பி பண்ணி என்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புனீங்க அப்படின்னா, தனித்தனியா ஜெனரல் தமிழ், இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க், மேத்ஸ்ல எவ்வளோ மார்க், ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க்ன்னு அனுப்புனீங்கன்னா ஃபீட்பேக் சொல்லுவேன். எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப அந்த டெஸ்ட்ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குங்கும்போது நீங்க கம்மியா மார்க் எடுத்திருக்கீங்க. ஆனா அது ரொம்ப வெயிட்டான சப்ஜெக்ட். ஸோ அதனால நீங்க அதுக்கு அந்த ஏரியா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்ன மாரி மிஸ்டேக் பண்றீங்க? அத எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாவே நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப ரேங்க் லிஸ்ட்ட விட முக்கியமே அந்த டெஸ்ட் போர்ஷன்ல எவ்ளோ அந்த கொஸ்டினோட டிஃபிகல்டீஸ்னஸ் வந்து செட் பண்ற எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு இந்த அளவு மார்க் எடுத்தா தான் டாப் மன்ச் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுல ஏன் வந்து டிவியேட் ஆனீங்க? ஏன்னா நம்ம ஓவர்வியூ கிளாஸும் வைக்கிறோம். 1 வார டைமும் குடுக்குறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, 1 வார டைம் வந்து எப்ப இருந்ததுன்னா, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் 3 பேட்ச் போட்டோம். அதுல இருந்துச்சு. இப்ப வந்து உங்களுக்கு 3 டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டா இருக்கு. ஸோ அந்த ஃபீட்பேக்கும் உங்களுக்கு குடுக்குறோம். இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் செக்ஷன் வைஸ் தட் இஸ் தமிழ் போர்ஷன், இங்கிலீஷ் போர்ஷன் அண்ட் மேத்ஸ் போர்ஷன், ஜிஎஸ் போர்ஷன். ஸோ தோஸ் 3க்கும் குடுக்குறோம். தென் ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், அதுக்கப்புறம் நீங்க ஷேடிங் மெத்தட்ல ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து இண்டிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் காப்பி மெட்டீரியல். சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்னா ஒன்லி ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது. சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் எப்படி குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 4 சப்ஜெக்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ணி, அதுல தான் வந்து அதிகமான மார்க் வருது. நம்மளோட வெயிட்டேஜ் படி, நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல குடுத்தது படி. ஸோ அதுபடி உங்களுக்கு இங்கிலீஷ் அ அம் மெட்டீரியலும் கிடைக்கும். தமிழ் மெட்டீரியலும் கிடைக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் என்னென்னலாம் கம்ப்ரைஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே குடுத்துருவோம். இது தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் 2க்குமே வந்து குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இது ஃபுல்லுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால, நீங்க வந்து எல்லா விதமான ஃபேக்ட்டையும் நீங்க இங்க படிச்சுருவீங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்கூல் புக்கோ, இல்ல வேற அதர் சோர்ஸோ நீங்க கத்துட்ருக்கீங்க. அதுல படிச்சீங்க, அதுல ரிவிஷன் பண்றீங்கனாலும் பண்ணிட்டு, இத ஒன்ஸ் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா, அதுல எல்லாமே இப்ப ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்க. இப்ப வைஸ் பிரசிடென்ட் படிக்கிறீங்கன்னா, ஸ்கூல் புக்ல அங்கங்க சிதறி இருக்கும். 66 குடுத்திருப்பாங்க. 69 ஓத் பத்தி குடுத்திருப்பாங்க. ஆனா, இந்த 71 இந்த மாரி 71 வரையில் வைஸ் பிரசிடென்ட்க்கு இருக்கு இல்லையா? அதாவது எலக்ஷனோட டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, அந்த ஒரு விஷயம் மேனர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம இதுல வந்து கரெக்ட்டா வந்து குடுத்திருப்போம். அதே மாரி எலக்ஷன் கமிஷன் படிக்கிறீங்கன்னா 324 ஃபுல்லுமே இருக்கு. ட்ரிபியூனல் படிக்கிறீங்கன்னா 324 ஏலருந்து 324
பி வரையில இருக்கும். இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரு கோர்வையா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலும் வருது. ஸோ எவ்ளோ மேம் இவ்ளோ குடுக்குறீங்க. ஓவர்வியூ கிளாஸ் குடுக்குறீங்க, டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன், இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் குடுக்குறீங்க, சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் ஃபார் 4 சப்ஜெக்ட். இட் வில் பி வொர்த் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ் ஆல்சோ நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய வொர்த் குடுக்குறீங்க. ஸோ ரொம்பவுமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ₹1000. இப்ப ₹1000ங்கிறது வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுல நம்ம எந்த அளவு ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் நெறைய டெஸ்ட் பேட்ச் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த பர்ட்டிகுலர் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி. இதுக்கு வந்து நெறைய கொஸ்டின் எந்த அளவு கொஸ்டின் சால்வ் பண்றோமோ, அந்த அளவு நம்ம மெயின் எக்ஸாம்ல தப்பு விட மாட்டோம். ஸோ அதனால ₹1000 அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஒரு நாள் ஒரு சண்டே டின்னர் போனீங்கன்னா, இத விடவா அமௌண்ட் வந்து ஆகப்போகுது. ஸோ வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து குடுக்குறோம். ஏன்னா, ரூரல் ஏரியால இருக்கிறவங்க, இல்ல வந்து ஓரளவு பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க, கட்டாயமா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் போயோ, இல்ல வந்து வெளிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, அபார்ட் ஃப்ரம் த அமௌண்ட் விட்டுருங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறவங்க, அவங்கனால வந்து ஆஃப்லைன் கிளாஸோ, இல்ல கன்டினியூவா ஒரு டெஸ்ட் பேட்ச்சோ நமக்கு போடுறது கஷ்டம். ஸோ அதனால நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்றோம். உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து 2 பிரான்ச் வந்து இருக்கு. நாமக்கல்ல, கோயம்புத்தூர்ல 2 பிரான்ச் வந்து ஆஃப்லைன்ல இருக்கு. நீங்க அங்க வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே அமௌண்ட் தான். என்ன பிரிண்ட் சார்ஜ் மட்டும் தனியா ஒரு ₹1000 வாங்குவாங்க. ஸோ மச் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? கொஸ்டினோட கிளாரிட்டி, கொஸ்டினோட ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து சாம்பிள் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்ம இப்ப எழுதக்கூடிய கொஸ்டின் டெஸ்ட்ல சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதும் நான் குடுத்துறேன். சரிங்களா? ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெஸ்ட் 1ஓட கொஸ்டின் பேப்பர் தாங்க மேம் அப்படின்னா, அதுவும் நான் குடுத்துறேன். அதே மாரி ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ மட்டும் இல்லாம, ஆன்சர் டிஸ்கஷன் ஆன்சர் பிடிஎஃப்லயே ஆன்சர் கீ பிடிஎஃப்லயே உங்களுக்கு ஆன்சர் ஹைலைட் ஆயிருக்கும். கீழயே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் வித் பைலிங்குவல்ல இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே வந்து இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பொறுத்தவரையிலும் நம்மளோட சிக்னிஃபிகன்ட் இதுதான். ஓவர்வியூ கிளாஸ். அப்புறம் வீடியோ குடுக்குறோம். இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் ஓஎம்ஆர் ஷீட்ல குடுக்குறோம். ஓஎம்ஆர் ஷீட் குடுக்குறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் குடுக்குறோம். வெரி வெரி அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் வெரி குவாலிட்டியான விஷயம். ஓகேங்களா? நீங்க ஆன்சர் டிஸ்கஷன்ஸ்ல சும்மா இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்ன்னு கிடையாது. இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குங்கிறத அத கட் பண்ணியே வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் மச் திங் வந்து நம்ம பண்றோம். நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்றோம் ரிசல்ட்டுக்காக. அடுத்தது செகண்ட் கிளாஸ். கிளாஸஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷரா இருப்பீங்க. இல்ல சில சப்ஜெக்ட் ஒரு டைனமிக் சப்ஜெக்ட், எக்கனாமிக் சப்ஜெக்ட், பாலிட்டி இந்த மாரி டைனமிக் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுற மாரி இருக்கும். இல்ல நீங்களாவே தேடி தேடி ஒவ்வொன்னா புரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். கரண்ட் அஃபயர்ஸ் லைக் தட் டாபிக்ஸ். ஸோ யாராவது சொல்லிக் குடுக்கும்போது நம்ம படிக்கிற டைம் கம்மியாகும். நம்மளா தேடி படிக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது ஒரு டாபிக்ங்கும்போது, யாராவது சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அந்த வீடியோ பார்க்கறக்கு ஒரு 1/2 அன் ஹவர், 40 மினிட் ஆகும். அத நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு 15 மினிட் ஆகும். ஸோ டோட்டலா 1 ஹவர் நம்ம சேவ் பண்றோம். ஸோ நெறைய டைம், நெறைய நாட்களே அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய நாட்கள் நமக்கு சேவ் ஆகுது. டியூ டூ கிளாஸஸ். அது ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ். உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்ஸிமம் நம்ம கிளாஸே வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்கிறவங்க, இப்ப டச்ல இருக்கிறவங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. தட் இஸ் ஸ்டூடண்ட் மீன்ஸ் என்ன? குரூப் 1 மெயின்ஸ் குடுத்தவங்க, இப்ப குரூப் 1 படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவங்க, இப்ப ரீசென்ட்டா போஸ்டிங் வாங்கிட்டு போனவங்க லைக் தட் அவங்க தான் வந்து எடுப்பாங்க. தென் சப்ஜெக்ட் எக்ஸ்பெர்ட்ஸ் தான் நமக்கு இருக்கிறாங்க கிளாஸ். ஓகே. நீங்க நெறைய கிளாஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ லைவ் கிளாஸ் வந்து அது ஆக்சுவலி 3 பேட்ச் போட்டோம். கல்வி கதிரவன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி 2 மந்த் முன்னாடியே போட்டாச்சு. அவங்களுக்கு லைவ் கிளாஸ் நடந்திருக்கும். அந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்ட் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி வால் 1.0, 2.0 1.0 வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் போட்டோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போட்டது தான் 2.0. ஏன்னா கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியல. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 ஏன்னா ஜாயின் பண்ண எல்லாருமே இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் நீங்க எழுதல, எப்ப எழுதுவீங்க? அந்த மாரி நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஸோ அதனால லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அதனால 2.0 போட்டோம். அது 2க்குமே ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கு. இல்ல எனக்கு செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும். எனக்கு மேத்ஸ்க்கு மட்டும் வேணும். ஏன்னா சிலர் வந்து மேத்ஸ் வந்து வீக்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் கூட. எக்கனாமிக்ஸ் மட்டும் எனக்கு புரிய மாட்டேன்து. அதுக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா, செப்பரேட் கிளாஸஸ் கூட வந்து அதோட ரெக்கார்ட் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ், 11 ரெக்கார்ட்ஸ் லைக் தட் வந்து இருக்கு. சில தமிழ் கிராமர் இப்ப சிலபஸ் மாத்தினதுனால கிராமர்ல ரொம்ப கடினமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி ஃபீல்
ஃபீல் பண்றவங்களுக்கு தமிழ் இலக்கண வகுப்புகள் மட்டுமே தனியா எடுத்து தரப்படுது. அதே மாரி இலக்கண வகுப்புல ஏதாவது அது ரெக்கார்டடா இருக்கிறனால ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃபோட நம்பர் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நீங்க அது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த செஷன் நான் போட்டதுக்கு காரணமே டெய்லி வந்து உங்களுக்கு லைவ் ரிவிஷன் வந்து இருக்கு. என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் த 5 மேஜர் சப்ஜெக்ட் வச்சுட்டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்ஸ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லைவ் செஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 9:30 டூ 10:30 டெய்லி நைட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு செப்பரேட் குரூப். ஒருவேளை சப்போஸ் இன்னைக்கு நான் எடுக்க முடியலைன்னா, அந்த குரூப்ல நான் வந்து சொல்லிருவேன். அது வந்து அந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஆனா ரெக்கார்டட் மட்டும் 500 பே பண்ற மாரி இருக்கும். இன்னைக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இதுல வந்து ₹1000 டிஸ்கவுண்ட் ஆகும். 400 இந்த மாரி. சரிங்களா? இது ஜாயின் பண்றவங்களும் 1 வீக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வந்து கேட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 ஹவர்ல இந்த 4 சப்ஜெக்ட் டக்கு டக்குன்னு நான் கொஸ்டின் கேட்டு இப்போ ஆர்டிகல் 241 என்ன? பார்ட் 9 என்ன? யாரு வந்து சில்வர் டங் நேரேட்டர்ன்னு சொல்றோம். தமிழ்ல வந்து என்னது? செல் அ வெள்ளி நாக்கு நாவலர்ன்னு யார சொல்றோம். ஸோ இந்த மாரி இந்த 4 சப்ஜெக்ட் டக்கு டக்குன்னு 5த் 5 இயர் பிளானோட இயர் என்ன? அது எப்போ சக்சஸ் ஆச்சு? அது சக்சஸ் ஆச்சா? இல்லையா? எவ்ளோ டார்கெட் வச்சாங்க? எவ்ளோ வந்து அச்சீவ் பண்ணாங்க? இந்த மாரி விஷயங்கள நான் வந்து கொஸ்டினா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு வேர்ட்ல வந்து அப்படியே டைப் பண்ணிட்டு நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்வீங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு. நான் வந்து அடுத்த ஆன்சர் சொல்லிட்டு அடுத்தது போயிருவேன். ஸோ வித்தின் அ ஹார் அட்லீஸ்ட் ஒரு 150 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் பிளஸ் அதாவது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அதுதான் வந்து மோட்டிவா வந்து இருக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து. தென் டெய்லி ஒரு 2, 3 சம்ஸாவது நான் என்ன சொல்லிடுவேன்னா போட போட வச்சுருவேன். யார் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி சம் சொல்றாங்களோ அவங்க வந்து அந்த ஸ்டெப் சொல்லிருவாங்க. நீங்க டவுட்னா அந்த குரூப்ல வந்து போடலாம். அந்த குரூப்போட லிங்க் கூட நான் டெலகிராம் ல அனுப்புறேன். இல்ல அப்டின்னா அது வந்து 10 மணி அப்படிங்கிற ஒரு 10 மணி பட்டாசு அப்படிங்கிற ஒரு டெலகிராம் குரூப். அந்த குரூப்ல வேணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அது ஃப்ரீயா தான் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ்ல ஃப்ரீயா தான் குடுக்குறோம். இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரெக்கார்டு கேட்கிறவங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. சில பசங்கள தூங்க வைக்கணும். ஸோ இந்த மாரி டைம் நான் ஆக்சுவலா இந்த டைம் சூஸ் பண்ணதே இந்த டைம்ல எல்லா வொர்க்கும் முடிச்சுக்கிட்டு வருவீங்க. சப்போஸ் பார்ட் டைம் வொர்க் போறவங்க யாரா இருந்தாலும் முடிச்சுட்டு வருவீங்க. பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நைட் வொர்க் போறேன் மேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரெக்கார்ட் ஜஸ்ட் நீங்க அ இது இது எதுவுமே ஸ்லைட்ஸ் எல்லாம் போடுறதே இல்ல. ஜஸ்ட் நான் நல்லா கிளியரா கொஸ்டின் சொல்லிடுவேன். கிளியரா ஆன்சர் சொல்லிடுவேன். ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆன்ஸர நான் ரிப்பீட் பண்ணி நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு காதுல கேட்டுக்கலாம். ஒரு 2x ஃபாஸ்ட் அண்ட் ஆக்சுவலா கிளாஸே 2x ஃபாஸ்ட்டா இருக்கும். நீங்க 1லயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட்ல வச்சு நீங்க கேட்கும்போது ஏதாவது வொர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும்போது ஏதாவது டிஷ் வாஷ் பண்றப்ப, இல்ல வாஷ் பண்றப்ப, இல்ல ஸ்வீப் பண்றப்ப, வீடு கூட்டுறப்ப ஆக்சுவலா இந்த மாரி சக்சஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க மேம் நம்ம கிளாஸ்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன் மேம். திரும்ப திரும்ப இப்ப சிஐசி இருக்காங்க இல்லையா? இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்க ரீஅப்பாயின்ட்மென்ட் கிடையாது. இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி லாஸ்ட் 2A பிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது. மெயின்ஸ்க்கும் வந்துருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க கரெக்ட்டா இந்த கொஸ்டின கோட் பண்ணி சொல்லும்போது ஐ அம் சோ ஹாப்பி. ஸோ இந்த மாரி சமயத்துல இந்த கிளாஸஸ் வச்சா தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து இப்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிருப்பீங்க. கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது எது எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். அதுவும் போக நீங்க கன்டினியூவா கால் பண்ணி எனக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்குறீங்க. அதனால நான் ஒரே முட்டா ஒரு வீடியோ எடுத்து கிளியரா உங்களுக்கு நான் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ₹999 டெஸ்ட் பேட்ச்ல என்ன வருது அப்படிங்கிறத நான் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப் வேணா நான் குடுக்குறேன். அனோடேஷன் இல்லாத பிடிஎஃப் குடுக்குறேன். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ரெக்கார்டட். எனக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வேணும். மேத்ஸ்ல இருந்து எல்லா சப்ஜெக்டும் ரெக்கார்டட் வேணும். அந்த ரெக்கார்டடோட நீங்க நைட் கிளாஸும் பார்த்துக்கலாம். ₹1000. இல்ல மேம் எனக்கு நைட் கிளாஸ் மட்டும் போதும். மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. நான் கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு மட்டும் ₹500 ஓகேங்களா? செப்பரேட் சப்ஜெக்ட் எனக்கு மேத்ஸ் மட்டும் வேணும் மேம் போதும். எக்கனாமிக்ஸ் மட்டும் வேணும். தமிழ் சொசைட்டி மட்டும் வேணும். தமிழ் இலக்கணம் மட்டும் வேணும். ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்டின்னா ₹300 பண்ணிக்கோங்க. இதுல எல்லா நைட் கிளாஸ் ஆகட்டும், அப்பப்ப ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் வைப்போம். அப்பப்ப ஸ்பெஷல் செஷன் வைப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து ஃப்ரீ டூ ஆல் தான். ரெக்கார்டட்ங்கும் போது தான் உங்களுக்கு பெய்டா வரும். அதுவும் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் வரும். ஓகேங்களா? இதான் நான் சொல்லணும்னு நெனச்சது. ஸோ உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன குடுக்குறோம் அப்டின்னா, சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு குடுக்குறோம். ஓகேங்களா? எந்த ஷெட்யூல் படி குடுக்குறோம்னா, இந்த ஷெட்யூல் டெஸ்ட் 2 இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிரிலிம்ஸ்ல நீங்க யூனிட் 4ஆ படிப்பீங்க. மெயின்ஸ்ல வந்து யூனிட் 5ஆ வந்து படிப்பீங்க. ஓகேங்களா?
அதே மாரி டெஸ்ட் 5க்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாரி 10 டெஸ்ட்டுக்கு ஃபுல்லுமே குடுத்துருவோம். டெஸ்ட் 7ல பிசிக்கல் ஃபெடரேஷன், ஃபினான்ஸ் தமிழ்லயும் இருக்கு உங்களுக்கு. சரியா? ஸோ இதோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இது வேணும் அப்படின்னா, நீங்க சாம்பிள் காப்பி வாங்கி பார்க்கலாம். சாஃப்ட் காப்பி சாம்பிள் வாங்கி பார்க்கலாம். டெஸ்ட் கொஸ்டினும் வந்து சா சாம்பிள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்க 3 விஷயம் சாம்பிள் வாங்கிக்கலாம். என்னன்னா, ஷெட்யூல் நீங்க சாம்பிள் வாங்கி பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்க்காக குடுக்குறேன். அதே மாரி மெட்டீரியல்ல என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு ஒரு ஒரு டெஸ்ட்டோடது குடுக்குறேன். அது நீங்க பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லுமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாரி நைட் கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு ஒரு ரெக்கார்டட் வீடியோ 2 வீடியோ கூட குடுத்துறேன். சோ ஃபார் ஒரு 10, 15 போயிருச்சு. பட் நான் அத வந்து சிலது ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேன். இனி கரெக்ட்டா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி நம்ம போட்டுறலாம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் இன்னைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸ்க்கு மட்டும் தனியா ஜாயின் பண்ணீங்கன்னா, ₹400 மட்டும் குடுத்து பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். 7867ங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அதாவது கால் வெயிட்டிங் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ வில் பி கால் யூ லேட்டர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயன். செய்யற்கரிய செயல்னு ஏதாவது இருக்கா? நம்ம தக்க கருவியோட நம்மகிட்ட ஸ்கூல் புக் இருக்கு, சிலபஸ் இருக்கு, இந்த சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் இருக்கு, அளவான டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டெய்லி நைட் கிளாஸ்ல ஒரு 100 பிளஸ் கொஸ்டின் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். இப்பதான் குரூப் 4, குரூப் 1 முடிஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம நல்லா வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம்ல 645 போஸ்டிங் இருந்தா என்ன? 500 போஸ்டிங் இருந்தா என்ன? அத அடிக்கக்கூடிய அத வந்து வாங்கக்கூடிய அருவினை அப்படிங்கிறது இருக்கா? தக்க கருவியோட காலம், கரெக்ட்டான காலம் அறிந்து நம்ம செய்யும் பொழுது, இந்த மாரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? எய்தற்கு அரிய ஏய்ந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். ஸோ இப்ப நம்மனால செய்ய முடியும். தட் இஸ் இப்ப குரூப் 1 ரிசல்ட்டும் வரப்போது. அதுக்குள்ளே பாஸ் ஆயி அதோட மெயின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் ஈஸி ஆகுது. ஒரு செயல் செய்யும்போதே அதோட சார்ந்த அடுத்த மத்த செயல்களை எல்லாமே செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த மாரி அழகா வழிகாட்டக்கூடிய திருக்குறள் கூட நமக்கு இருக்குது. அதுதான் நம்ம டெஸ்ட் நம்பர் 2ல வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லும் கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டா படிங்க. ஆ நீங்க வந்து 645 போஸ்டிங் வந்து நம்ப தேவையில்ல நமக்கு. நமக்கு தேவை சொல்லுவாங்கல்ல 4 அடி நிலம் தான் நம்ம கடைசியில போம்போதுங்கிற மாரி, நமக்கு தேவை ஒரு போஸ்ட், ஒரு சீட்டு தான் நம்ம போய் உட்கார போறோம். ஸோ ஏன்னா ரிப்பீட்டா கால் பண்றவங்க, மேம் இவ்ளோ தான் இருக்கு மேம், இன்கிரீஸ் ஆமா, இன்கிரீஸ் ஆன்னு கேட்கறாங்க. ஒய் யூ ஆர் திங்கிங் தட் அத ஏன் திங்க் பண்றீங்க? குரூப் 1ல பார்த்தீங்கன்னா 60 போஸ்டிங் தானே நம்ம போடுறோம். ஸோ, இப்ப எப்பவுமே பிரிலிம்ஸ கிளியர் பண்றது தான் கஷ்டம். மெயின்ஸ் கிளியர் பண்றது கஷ்டமே இல்ல. ஓகே. அது நெறைய பேர் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி பேசினா பேசிட்டே இருப்போம். ஏதாவது டவுட்னா 7867 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சாம்பிள் டெஸ்ட்டோட சாம்பிள் வாங்கிக்கோங்க. மெட்டீரியலோட சாம்பிள் ஒண்ணு வாங்கிட்டு, தீர ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்த முடிவு பண்ணி, தக்க காலம் ரொம்ப காலம் தாழ்த்தாம முடிவு பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.